Hello friends, எல்லாருமே எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு வீடியோல நம்ம phone consultation கொடுக்க போறோம். அதோட full details இந்த வீடியோல இருக்கும் with terms and condition உடைய. இதுல level 1 and level 2 ரெண்டுமே இருக்குது. இதுல உங்களோட ப்ராப்ளமுக்கு எது சூட் ஆகும் நீங்க பார்த்து அதற்கு தகுந்தாற் போல நீங்க ஜாயின் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம அதோட full details பார்க்கலாம் வாங்க. phone consultationனா என்னன்னே தெரியாதவங்களுக்கா ஒரு சின்ன இன்ட்ரோ. phone consultationங்கிறது உங்களோட ப்ராப்ளமுக்கு உங்களுக்கு நாங்க கைடன்ஸ் கொடுப்போம். அது எப்படின்னு கேட்டிங்கன்னா ஃபர்ஸ்ட் நாங்கள் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஃபோனில் உங்களோட ப்ராப்ளம் என்னன்னு கேட்டு அதை என்ன பண்ணணும், நீங்கள் எப்படி பண்ணால் உங்கள் ப்ராப்ளம் சரியாகும், நீங்கள் எப்படி நடக்கணும், எப்படி பேசணும், என்னென்ன மாதிரி மெத்தட் உங்களுக்கு சூஸ் ஆகும் அப்படிங்கிற எல்லா டீல்ஸுமே நாங்கள் உங்களுக்கு கொடுத்துருவோம். அதன் பிறகு நீங்கள் ஆசைப்பட்ட விஷயம் உங்களுக்கு கிடைக்கிற வரைக்கும் நாங்கள் உங்களுக்கு சாட் சப்போர்ட் கொடுப்போம். ஜஸ்ட் ஒரு ஃபோனோட முடியாது, அதன் பிறகு உங்களுக்கு சக்சஸ் வர வரைக்குமே எங்களோட சப்போர்ட் இருக்கும். இதுதான் வந்து பாத்தீங்கன்னா ஃபோன் கன்சல்டேஷன். ஆல்ரெடி நாங்க ஒரு 5 மந்த் ஸ்டாப் பண்ணி வச்சிருந்தோம். பிகாஸ் ஆல்ரெடி எடுத்தவங்களுக்கு சக்சஸ் கொடுக்காமல் நாங்க அடுத்த பேட்ச் ஸ்டார்ட் பண்ண முடியாது இல்லையா, அது ஒரு காரணம். பிளஸ் எனக்கும் கொஞ்சம் ஒர்க் பர்சனலைஸ் ஒர்க் இருந்தது, அந்த காரணத்தால ஸ்டாப் பண்ணோம். ஸோ இப்பதான் கொஞ்சம் ஃப்ரீயானனால அடுத்த ஸ்லாட் ஸ்டார்ட் பண்ண போறோம். இதுல மொத்தமா 6 பேருக்கு மட்டும்தான் எடுக்க முடியும். ஸோ நீங்க இந்த 6 பேர்ல ஒருத்தரா வரணும் அப்படின்னா நான் சொல்லக்கூடிய டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷனை முழுசா கேளுங்க. இதுல நீங்க செட் ஆவீங்கன்னா மட்டும்தான் உங்களால வந்து பாத்தீங்கன்னா ஃபோன் கன்சல்டேஷன்ஸ் ஜாயின் பண்ணவே முடியும். இல்லாட்டி தப்பா எடுத்துக்காதீங்க. இப்ப நம்ம என்னென்ன டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் பார்க்கலாம். முதலாவது, சார் நான் வந்து பாத்தீங்கன்னா என்னோட ஓன் முயற்சியில நான் எல்லாமே ட்ரை பண்ணி பார்த்துட்டேன், எல்லா மெத்தடுமே ட்ரை பண்ணி பார்த்துட்டேன், எனக்கு சக்சஸ் ஆகல. கூடவே நான் மற்ற ட்ரைனர்ஸ் கிட்டயுமே போய் கைடன்ஸ் கேட்டேன், அவங்களும் கைடன்ஸ் கொடுத்தாங்க, எனக்கு அப்பயுமே சக்சஸ் வரல. நான் என்ன தப்பு பண்றேன், எதனால எனக்கு இந்த மாதிரி சக்சஸ் வரலன்னு எனக்கு தெரியல. சோ எனக்கு அது கிளாரிபிகேஷன் வேணும். அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு எங்க கிட்ட ஜாயின் பண்ணீங்கன்னா உங்களுக்கு எங்களால சக்சஸ் சீக்கிரமா கொடுக்க முடியும். சோ அதனால நீங்க அந்த மாதிரி ஒரு பர்சன் இருந்தா கண்டிப்பா எங்க கிட்ட ஜாயின் பண்ணலாம். செகண்ட் வந்து பாத்தீங்கன்னா ரிஸ்க் எடுக்க ரெடியா இருக்கணும். சும்மா நான் கஷ்டமே பட மாட்டேன், நான் ஒண்ணுமே பண்ண மாட்டேன், எனக்கு சக்சஸ் வரணும்னு நினைச்சீங்கன்னா உங்களுக்கு எங்கனால வந்து பாத்தீங்கன்னா சக்சஸ் கொடுக்கவே முடியாது. ரிஸ்க் எடுக்க ரெடியா இருக்கணும். அடுத்து ரொம்ப ரொம்ப முக்கியம், நாங்க என்ன சொல்றோமோ அதை ப்ராப்பரா ஃபாலோ பண்ணணும். நாங்க சொல்ற விஷயங்கள் எக்ஸாக்ட்லி என்ன சொல்றோமோ அதை கரெக்டா நீங்க ஃபாலோ பண்ணணும். ரொம்ப ரொம்ப முக்கியமான மேட்டர் என்னன்னு கேட்டீங்கன்னா, மெத்தட்ஸ்ல ஈஸியெல்லாம் இருக்காதுங்க. மெத்தடு கஷ்டமா தான் இருக்குமே, கஷ்டப்பட ரெடியா இருக்கணுமே. லைக் எந்த மாதிரின்னு கேட்டீங்கன்னா, நான் வெறுமன வாழ்க்கைக்காக நான் எவ்வளவு வேணாலும் கஷ்டப்பட ரெடியா இருக்கிறேன் அப்படிங்கிறவங்க நிச்சயமா நீங்க ஜாயின் பண்ணலாம். பிகாஸ் கஷ்டப்படாம இந்த உலகத்துல எதுவுமே கிடைக்காது. அந்த கஷ்டப்படுறதுக்கு நம்ம ரெடியா இருக்கணும். ரொம்ப முக்கியமான விஷயம், இன்ஸ்டன்ட் ரிசல்ட் எக்ஸ்பெக்ட் பண்றாங்க தெரியுங்களா, அவங்களுக்குலாம் எங்களோட மெத்தட் ஒர்க் அவுட் ஆகாது. பிகாஸ் நாங்கள் கொடுக்கக்கூடிய மெத்தட் எப்படின்னா, ஜஸ்ட் நீங்கள் ஒருத்தங்கிட்ட பேசாம இருக்காங்க, அவங்களோட பேசினா மட்டும் போதும் அப்படிங்கிறக்காங்களாம் உங்களுக்கு நாங்கள் கைடன்ஸ் கொடுக்க மாட்டோம். எங்களோட கைடன்ஸ் எப்படின்னு கேட்டிங்கன்னா, அப் டு உங்களோட மேரேஜ் வரைக்குமே என்னென்ன பண்ணணும் அப்படிங்கிறத கொடுப்போம். ஜஸ்ட் இந்த டைம் பாஸ் பண்ணுறவங்களுக்குலாம் வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து செட் ஆகாது. மெயின் எய்ம் என்னன்னா, ஒருத்தவங்களை வந்து பார்த்தீங்கன்னா லவ் பண்ணுறீங்க அப்படின்னா அவங்களோட மேரேஜ் பண்ணி வாழணும்னு நினைக்கிறவங்க மட்டும் நீங்கள் ஜாயின் பண்ணுங்க. இந்த ராங் இன்டென்ஷன்லாம் இருக்கும் தெரியுங்களா, அவங்களுக்குலாம் ஒத்து வராது. அப்புறம் இந்த ஈகோட்டிக் பர்சன்ஸா இருந்தாலும் அவங்களுக்கு ஒர்க் அவுட் ஆகாது. ரொம்ப முக்கியம், நாங்க சில மெடிசன்ஸ் எல்லாம் கொடுப்போம், சில மெடிசன்ஸ் சொல்லுவோம், சில ஹெர்பல் டீஸ் சொல்லுவோம், சில பவுடர்ஸ் யூஸ் பண்ண சொல்லுவோம். அதனால வந்து பாத்தீங்கன்னா இதெல்லாம் எடுக்கிறதுக்கு ரெடியா இருக்கணும். சோ உங்களுக்கு ஹெல்த் இஷ்யூஸ் ஏதாவது இருந்துச்சுன்னா எங்களுக்கு வந்து முன்னாடியே அதை வந்து பாத்தீங்கன்னா மறக்காம இன்ஃபார்ம் பண்ணிருங்க. அப்புறம் லைக் மந்திரங்களும் தந்திரங்களும் நாங்க யூஸ் பண்ண சொல்லுவோம், நீங்க அதையும் ஃபாலோ பண்ணி ஆகணும். பிகாஸ் நமக்கு சீக்கிரமும் ரிசல்ட் வேணுங்கிறத விட வந்து பாத்தீங்கன்னா ஒரு ப்ராப்பரான ரிசல்ட்ல எக்ஸ்ட்ரா சப்போர்ட்டுக்கு சில மந்திரங்கள் பயன்படுத்துவோம். இது வந்து ஹிந்து முறைப்படி இருக்கும். ஸோ கிறிஸ்டின் முஸ்லிம்ஸ் வந்து பாத்தீங்கன்னா எங்களால மந்திரம் சொல்றது எங்களுக்கு ஒரு ப்ராப்ளம் இல்லைங்க அப்படின்னா ஜாயின் பண்ணுங்க. பிகாஸ் எனக்கு இதுதான் தெரியும், அந்த ரீசன் தான், வேற ஒண்ணுமே கிடையாது. அப்புறம் சைக்காலஜிக்கல் ஃபேக்ட் வந்து பாத்தீங்கன்னா கண்டிப்பா இருக்கும். நாங்க உங்களோட பேசும்போதே வந்து பாத்தீங்கன்னா எங்களுக்கு வந்து ஃபுல் டீடைல்ஸ் உங்களுக்கு தெரியணுமே. லைக் என்ன தப்பு, என்ன பண்ணியிருக்கீங்க, எங்க ப்ராப்ளம் ஆகுது, ஏன் உங்களுக்கு ஒர்க் அவுட் ஆகல அப்படிங்கிற எல்லா விஷயங்களையும் நாங்க தெரிஞ்சுக்கணும். அப்பதான் உங்களுக்கு நாங்க கொடுக்க முடியுமே. அப்ப நான் வந்து பாத்தீங்கன்னா உங்களோட மிஸ்டேக்கை பின் பாயிண்ட் பண்ணுவோம். நீங்க இந்த ப்ராப்ளம் பண்றதால தான் உங்களுக்கு இதாகுது, இதுதான் பிரச்சனைங்கிறத வந்து நாங்க பின் பாயிண்ட் பண்ணும்போது அதை மாத்திக்க ரெடியா இருக்கணும். நிறைய பேர் வந்து பாத்தீங்கன்னா இந்த விஷயத்துல பிளாக் ஆவாங்க. எப்படின்னு கேட்டீங்கன்னா, இல்ல சார் நான் வந்து அதெல்லாம் முடியாது, எனக்கு அவங்க வந்து அவங்க மேலதான் மிஸ்டேக், என் மேல மிஸ்டேக் இல்ல, இந்த மாதிரி சொல்றாங்க, இந்த மாதிரி நடப்பாங்க இல்லைங்களா, அந்த மாதிரி பர்சன்ஸ்க்கு என்னால சக்சஸ் கொடுக்கவே முடியாது, அவங்களுக்கு செட்டும் ஆகாது. நீங்க அந்த மாதிரியான ஒரு மைண்ட் செட்ல இருந்தீங்கன்னா உங்களுக்கு இது ஒர்க் அவுட் ஆகாது. அதனால அதையும் நல்லா பாத்துக்கோங்க. அதே போல வந்து பாத்தீங்கன்னா எனக்கு எல்லாமே தெரியும் அப்படிங்கிற தாட்ஸ் உள்ளவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா எங்களால கைடன்ஸ் பண்ணவே முடியாது. பிகாஸ் அவங்க வந்து ஜஸ்ட் லைக் ஒரு ஹாஃப் பாயில் மேன் வச்சுக்கோங்களேன். அவங்களுக்கு நம்ம எவ்வளவுதான் சொன்னாலுமே நான் முடிச்ச முயலுக்கு 3 காலு அப்படிங்கிற மாதிரி இருப்பாங்க. ஏன்னா அவங்களுக்கு நிறைய விஷயங்கள் ட்ரை பண்ணி எல்லாமே பாதி இந்த ஆஃப் நாலேஜ் வச்சுட்டே இருப்பாங்க. அவங்களுக்கு சொல்லி புரிய வைக்கிற அளவுக்குலாம் கஷ்டம். அதனால அந்த மாதிரி மைண்ட் செட் உள்ளவங்க நாங்க என்ன சொல்றோமோ அதை எக்ஸாக்ட்லி ஃபாலோ பண்ணோம், எங்களுக்கு அவங்களுக்கு சக்சஸ் கொடுக்க வைக்க முடியும். லாஸ்ட் ஸ்டேஜ்ல இருக்கிறங்க, இன்னும் ஒரு வாரத்தில் அவங்களுக்கு கல்யாணம், இப்ப ஏதாவது ஒண்ணு பண்ணுங்க அப்படின்னு வந்தீங்கன்னா உங்களுக்குலாம் ஒர்க் அவுட் ஆகாதுங்க. பிகாஸ் இது லா ஆஃப் அட்ராக்ஷன்,
இது வந்து வசியம் கிடையாது இன்ஸ்டன்டா ரிசல்ட்லாம் கொடுக்கறதுக்கு. சரி, டேக் இட் டைம். ஏன்னா ஒரு விஷயம் வந்து பாத்தீங்கன்னா ஒரே நாள்ல நமக்கு நடக்கிறது கிடையாது. கொஞ்சம் கொஞ்சமா தான் உங்க மனநிலையை மாத்தணும், உங்க மனதில் கூட நெகட்டிவ்னஸ் மாற்ற வேண்டியது இருக்கு. எல்லாமே சேஞ்சஸ் பண்ணி ஒரு ஹாப்பியஸ்ட் மூமெண்ட்டாக கொண்டு வந்து அவங்க தாட்ஸை உங்களோட மைண்டில் ஃபீட் பண்ணி அந்த தாட்ஸ் கரெக்டாக அவங்களுக்கு ஃபார்வர்ட் பண்ண கொஞ்சம் டைம் எடுக்கும். ஸோ இந்த லாஸ்ட் ஸ்டேஜில் இருக்கிறவங்களுக்கு இது வந்து ஒர்க் அவுட் ஆகும். அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வந்து அவங்க வேற ஒருத்தவங்களோட ரிலேஷன்ஷிப்பில் இருக்கிறாங்க அப்படின்னாலுமே ஒர்க் அவுட் ஆகாது. பிகாஸ் வேற ஒருத்தவங்க ரிலேஷன்ஷிப்பில் போயிட்டாங்கன்னா அவங்களுக்கு உங்களோட வேவ் லென்த் போகிறதுக்கு வாய்ப்பே கிடையாது. அப்படிங்கிற பட்சத்தில் உங்களுக்கும் ஒர்க் அவுட் ஆகாது. ஸோ அந்த மாதிரி தான் ஒர்க் அவுட் நீங்கள் ஜாயின் பண்ண முடியாது. இன்கேஸ் அவங்க வேற ரிலேஷன்ஷிப்ல இருக்காங்களா இல்லையானே உங்களுக்கு தெரியலனாலுமே உங்களுக்கு கொடுக்கறது கொஞ்சம் கஷ்டங்க. பிகாஸ் நாங்க பாட்டிக்கு ஒன்று சொல்லிட்டு கடைசியில் இருக்காங்க ரிசல்ட் வந்துச்சுன்னா நம்ம பண்ணது எல்லாமே வேஸ்டா போயிடும் இல்லைங்களா. அதனாலதான் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கும் செட் ஆகாது. அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா இந்த நைட் ஜாப் பண்றாங்க இல்லைங்களா, அவங்களுக்கு வந்து கண்டிப்பா எங்களோட மெத்தட் ஒர்க் அவுட் ஆகவே ஆகாது. ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா நைட் ஜாப் பண்றவங்களுக்கு ஹார்மோன்ஸ் முதல் கொண்டு மாற்றி தான் ஒர்க் அவுட் ஆகும். ஏன்னா நானும் நைட் ஜாப் பண்றதா எனக்கு நல்லாவே தெரியும். இவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஹெல்த் வைஸ் கியூர் ஆன பிறகு வந்து எல்லாமே முடியும். ப்ளஸ் நாங்கள் கொடுக்குறோடைய மெத்தட்ஸ் வந்து ப்ராப்பராக நைட்டு தூங்கினா மட்டும்தான் பண்ணவே முடியும். அதனால தான் வந்து பார்த்தீங்கன்னா நைட் ஜாப் பண்ணுறவங்களுக்கு வந்து எங்களால் கொடுக்க முடியாதுன்னு சொல்றது. ரொம்ப ரொம்ப முக்கியம், டைமிங்கை கீப் அப் பண்ணணும். நாங்கள் ஒரு விஷயத்த இந்த டைமில் இது மாதிரி பண்ணுங்க அப்படின்னு நாங்கள் சொன்னோம்னா அந்த டைம் அதுதான் பண்ணி ஆகணுமே. அதில் ஒரு செகண்ட் கூட டிலே ஆகக்கூடாது. என்ன நாங்கள் சொல்கிறோமோ அதை எக்ஸாக்ட்லி ஃபாலோ பண்ணுறவங்களுக்கு மட்டும்தான் எங்களால் வந்து சப்போர்ட் பண்ண முடியும். பொய் சொல்லவே கூடாது. எங்ககிட்ட ஒரு விஷயம் ஷேர் பண்ணுறீங்களா அந்த விஷயம் உண்மையாக இருக்கணும். நீங்க இப்போ ஒரு விஷயம் சொல்லிட்டு அதுக்கப்புறம் அது இல்ல இது வேற அப்படின்னு மாத்தி மாத்தி போய் சொன்னீங்க, எங்களுக்கு அது பொய்ன்னு தெரிஞ்சிச்சுன்னா அதுக்கப்புறம் உங்களுக்கு டோட்டலாவே கைடன்ஸ் என்னைக்குமே கிடைக்காம போயிடும். அதனால பொய் சொல்லவே கூடாது. இப்போ நான் சொன்ன எல்லா டேர்ம்ஸ்க்குமே ஓகே அப்படிங்கிறவங்களுக்கு இப்போ ஃபோன் கன்சல்டேஷன் எப்படி இருக்கும், எந்த மாதிரி இருக்கும்னு எல்லா டீல்ஸுமே கொடுக்குறேன், கேளுங்க. இதுக்கு நீங்க எல்லாமே ஓகே அப்படின்னா எப்படி ஜாயின் பண்ணு கேட்டீங்கன்னா எங்களோட இன்ஸ்டாகிராம் அக்கௌண்ட் ஐடி நான் உங்களுக்கு கீழே கொடுத்துருக்கேன், அதை பார்த்துக்கோங்க. அந்த ஐடிக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஃபோன் கன்சல்டேஷன் டைப் பண்ணுங்க. நீங்கள் லெவல் 1 எடுக்கிறீங்கன்னா லெவல் 1 அப்படின்னு போடுங்க. இல்லை நீங்கள் லெவல் 2 எடுக்கிறீங்கன்னா லெவல் 2 அப்படின்னு போட்டுக்கோங்க. இது கம்பல்சரி இருக்கணும். இது இல்லாமல் நீங்கள் டெக்ஸ்ட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு பெருசாக ரிப்ளை வராது. அதுக்கு கீழே டைரக்டா உங்களோட ப்ராப்ளம், உங்களுக்கு என்ன பிரச்சனை அப்படிங்கிறத A to Z ஒன்னு விடாம கிளீனா டைப் பண்ணி அனுப்புங்க. நாங்கள் அதை ஃபுல்லாக படிக்கிறோம். படிச்சு பார்த்துட்டு எங்களால் உங்களுக்கு சக்சஸ் கொடுக்க முடியும் அப்படின்னு தெரிஞ்சா மட்டும்தான் ஃபர்தராகவே நாங்கள் கேள்வி கேட்போம். இன்கேஸ் எங்களால் இதுக்கு சக்ஸஸ் கொடுக்க முடியாதுன்னு தோணுச்சு அப்படின்னாலோ இல்லை அது எங்களுக்கு அந்த மெத்தட் செட் ஆகாதுன்னு தெரிஞ்சாலோ, மெயின் எங்கள் சைடு தான், உங்கள் சைடு சொல்லலை, எங்களால் முடியாத விஷயங்கள் நாங்கள் எடுக்க முடியாது இல்லைங்களா. ஸோ எங்களால் முடியாதுன்னு தெரிஞ்சிச்சா நாங்கள் அப்படியே சொல்லிடுவோம், இல்லைங்க இது எங்களுக்கு செட் ஆகாது அப்படிங்கிறத நாங்கள் ஃப்ராங்காக ஓப்பனாகவே சொல்லிடுவோம். ஸோ அதுக்கு எங்களை தப்பாக எடுத்துக்காதீங்க. பிகாஸ் எங்களுக்கு ஒரு லிமிட் இருக்குது, இவ்வளோதான் பண்ண முடியும் இருக்குன்னா அவ்வளோதான் பண்ண முடியும். எங்களால் அதுக்கு சக்ஸஸ் கொடுக்க முடியும் அப்படின்னா தான் ஃபர்தராக சொல்லுங்க அப்படின்னு நாங்கள் சொல்லி கேட்போமே. ஒன்று, நீங்கள் வந்து க்ளீனாக எங்களுக்கு டீட்டெயில்ஸ் கொடுக்கணும். எல்லா டீட்டெயில்ஸுமே நாங்கள் கிளியராக கேட்டுட்டு எங்களால் முடியும் அப்படின்னா ஃபர்தராக எங்களுக்கு என்னென்ன கிளாரிஃபிகேஷன் டவுட்ஸ்லாம் இருக்கோ அது எல்லாமே உங்ககிட்ட கேட்போம். அதுக்கும் எங்களுக்கு கிளியரான டீட்டெயில்ஸ் நீங்கள் கம்பல்சரி கொடுக்கணும். உண்மையை சொல்லணும், போய் சொல்லவே கூடாது, எதையும் மறைச்சிருக்க கூடாது. எல்லா டீட்டெயில்ஸ் எனக்கு கிளீனாக வந்த பிறகு அதுக்கப்புறம் நாங்கள் கேட்குற எல்லா கேள்விக்கும் வரும். அதே மாதிரி இந்த ஷார்ட் ஃபார்ம்லாம் டெக்ஸ்ட் பண்ணாதீங்க. இந்த வந்து HW போடுறது இந்த மாதிரிலாம் வேர்ட்ஸ்லாம் விட்டுட்டு என்ன சொல்கிறீங்களோ அதை ப்ராப்பராக டைப் பண்ணி அனுப்புங்க. பிகாஸ் நீங்கள் சொல்கிற விஷயம் எங்களுக்கு புரியணும். ஜஸ்ட் உங்களுக்கு மட்டும் புரிஞ்சா போதாது, எங்களுக்கும் புரியணும். அதுக்கு தகுந்தா போல க்ளீனாக நீங்கள் எங்களுக்கு அனுப்பணும். அதை டோட்டலாக எங்களுக்கு புரிஞ்ச பிறகு ஃபர்தராக நீங்கள் என்ன பண்ணணும் சொல்லுவோம். அதாவது நீங்கள் அடுத்து எப்போ டெக்ஸ்ட் பண்ணணும், உங்களுக்கு என்ன கிளாஸ் எல்லாமே கொடுப்பாங்க. இதோட ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் எவ்வளோன்னு கேட்டிங்கன்னா இந்த ஃபோன் கன்சல்டேஷன் வந்து பார்த்தீங்கன்னா லெவல் 1 லெவல் 2 அப்படின்னு 2 டைப் இருக்குது. லெவல் 1 வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் ஃபோன் பண்ணும்போதே உங்களுக்கு எல்லா டீல்ஸ் கொடுப்போம் இல்லைங்களா, அதுக்கப்புறம் எங்களோட சப்போர்ட் இருக்காது. அதுக்கப்புறம் நாங்கள் சொன்னதை வச்சு நீங்களே ஃபாலோ பண்ணிக்கிற மாதிரி உங்களுக்கு இருக்கும். இதுவே லெவல் 2 அப்படின்னா நீங்கள் உங்களுக்கு எல்லா டீல்ஸுமே உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணிடுவோம். அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு சக்ஸஸ் வர வரைக்குமே எங்களோட சப்போர்ட் உங்களுக்கு இருக்கும். சேட் சப்போர்ட் இருக்கும். நீங்கள் என்ன டவுட்னாலும் நீங்கள் எங்கிட்ட கேட்டாலும் உங்களுக்கு நாங்கள் ரிப்ளை பண்ணுவோம். அதுக்கு உங்களுக்கு நீங்கள் என்ன பண்ணணும், எது பண்ணணும், எப்படி பேசணும் அப்படிங்கிற எல்லா சப்போர்ட்டுமே உங்களுக்கு கொடுப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு சப்ளிபிள் மியூசிக் தேவைப்படும் போது அதையும் உங்களுக்கு ஃப்ரீயாகவே ப்ரொவைட் பண்ணிடுவாங்க லெவல் 2 எடுக்கிறவங்களுக்கு. இப்போ நம்ம இதோட ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் எவ்வளோன்னு பார்த்துடலாம். ஃபோன் கன்சல்டேஷன் லெவல் 1 சூஸ் பண்ணுறீங்கன்னா 2800 நீங்கள் பே பண்ணணும். ஃபோன் கன்சல்டேஷன் லெவல் 2 சூஸ் பண்ணுறீங்கன்னா 7200 நீங்கள் பே பண்ணணும். உங்களோட பட்ஜெட் எவ்வளோன்னு பார்த்துக்கோங்க. இப்போ நீங்கள் இருக்கக்கூடிய நிலை என்னன்னு பார்த்துட்டு அதுக்கப்புறம் டிசைட் பண்ணுங்க. பிகாஸ் அமௌண்ட் ரொம்ப அதிகம், அதனால தான். ஸோ எடுத்தங்கவுத்தோ எங்களுக்கு ப்ராப்ளம் உடனே வந்து சேர வேண்டாம். உங்களாலே முடியாத பட்சத்தில் மட்டும் ட்ரை பண்ணுங்க. ஏன்னா நாங்கள் சொல்கிற ஃபீஸ் மட்டும் இல்லாமல் ஃபர்தராக உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சில மெடிசன்ஸ் எல்லாம் உங்களை வந்து வாங்க சொல்லுவாங்க. அதுக்கும் ஆல்மோஸ்ட் அப்படி இப்படின்னு ஒரு 1000 rupees உங்களுக்கு பக்கம் அமௌண்ட் வரும். அதுக்கு தகுந்தாற் போல் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட பட்ஜெட்டை யோசிச்சுட்டு சேர்றதா வேண்டாமா டிசைட் பண்ணிக்கோங்க. எதுவாக இருந்தாலும் உங்களோட முயற்சி பண்ணிட்டு முடியாதப்ப மட்டும் ஜாயின் பண்ணுங்க. ஆல் தி பெஸ்ட்.